ஹலோ கைஸ், வெல்கம் டு lifelike.in. டுடே என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த ஒரு டெக்னாலஜி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் லைஃப்பில் எங்கே தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். என்கிட்ட பல ஐடியாஸ், வெப்சைட் ஐடியாஸ் இருக்கலாம், இல்லை வெப் ஆப், இல்லை ஆண்ட்ராய்ட் ஆப் ஐடியாஸ் இருக்கலாம். பட் ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப நல்லா போக முடிஞ்சுது. அதுதான் பார்த்துட்டிங்கன்னா லைஃப்லைக்கர். சாரி கைஸ், நீங்கள் என்ன இதுதான் இந்த lifelike.inங்கிற ஒரு விஷயத்த ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன். செம்மையாக போயிட்டு இருந்தது கைஸ், சான்ஸே இல்லைங்கிற லெவலுக்கு போயிட்டு இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு திரும்ப இன்னொரு ஐடியா வருமோல்ல, அப்போ அதுவும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன். நான் அது இதுன்னு பார்க்க ஆரம்பித்து ஆக்சுவலி என்கிட்ட எத்தனை அக்கௌண்ட் இருக்குன்னா, என்கிட்ட பல அக்கௌண்ட் இருக்குது. இதெல்லாம் ஃபேக் அக்கௌண்ட்டான்னு கேட்டாங்க, எல்லாம் ஒரு வெப்சைட்டோட அக்கௌண்ட்ஸ் தான். இந்த மாதிரி என்னோடய ஐடியாஸ் ஸ்ப்ளிட் ஆகும்போது என்னாச்சு அப்படின்னா என்னால் ஸ்பெசிஃபிக்காக ஒரு வெப் ஆப்பு இல்லை வெப்சைட்காக என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. நான் மல்டிப்புளாக ஃபோக்கஸ் பண்ணி என்ன ஆகிட்டேன்னா, டோட்டலாக எல்லாத்தையுமே விட்டுட்டேன். சொல்லப்போனால் 2020 அண்ட் 2021 ஆக்டிவாக இருந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் இப்போல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னே தெரில மக்களே. இங்கே பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாம் நல்லா ஃபாலோவர்ஸ் இருக்கிறது தான். டெக்லாக்கு இதெல்லாம் 7000 ஃபாலோவர்ஸ் இருக்குது. ஆனால் ரீசெண்டாக நான் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல கைஸ். உங்களுக்கு ஒரே ஒரு அட்வைஸ், நீங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சக்சீட் ஆகிட்டு அந்த ஒரு விஷயத்த இன்னொருத்தங்கிட்ட கொடுத்துட்டு, இல்லை அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாக மாற்றிட்டு மற்றவங்கிட்ட ஒப்படைச்சிட்டுனா அதுக்குன்னு ஒரு ஆட்களை போட்டுட்டு அப்படி போகிறீங்கன்னா இன்னொன்றுக்குள்ளே போங்க. இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் மல்டிப்புளான டொமைனை சூஸ் பண்ணாதீங்க. சக்ஸஸ்ஃபுல் பீப்புளெலாம் பாருங்கள், மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் அவங்க பெருசாக மீறி ஃபோக்கஸ் பண்ணால் 2 மீடியம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. ஒன்று யூடியூப் இல்லை இன்ஸ்டாகிராம். இதை தாண்டி எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் அவங்க அதுலேயும் மல்டிப்புளான அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்க மாட்டாங்க. ஒன்று தான் வச்சுருப்பாங்க. அண்ட் ஒரே ஒரு கண்டென்ட் மட்டும்தான் பேஸ் பண்ணி போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தயவு செஞ்சு மல்டிப்புள் விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒன் டே லாஸ் பண்ணி நிற்பீங்க. நான் இவ்வளோ அக்கௌண்ட் இருக்குது, கண்டிப்பாக இனிமேல் ஒன்றுக்காக மட்டுமே ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்களும் இனிமேல் ஏதோ ஒரு ஐடியாக்காக மெனக்கெட்டு ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி என்ன மெனக்கெட்டு வேணால் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு எஃபர்ட் போடுறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு நீங்கள் அது ஒன்றுமே தெரியல, நீங்கள் ஒரு விஷயம் ஆக நினைக்கிறீங்க அப்படின்னாலும், இன்றைக்கி நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னாலும் ஒரு 3 வருஷம் கழித்து ஒரு 1000 நாள், எனக்கு எக்ஸாக்டாக இப்போ 365 நாளாக 366 அந்த கவுண்ட் கூட தெரில. ஓகே, எப்படியோ 3 வருஷம்னா ஒரு 1000 நாள் வைங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்த, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா 3 இயர்ஸில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு செம்மையான ப்ளேஸில் இருப்பீங்க. மறந்துடாதீங்க, அந்த ஒரே ஒரு டொமைன் நீங்கள் சூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா மெனக்கெட்டு உட்காந்து வேலை செய்யுங்க. அந்த ஒன்றுக்காக வேலை செய்யுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் உங்களை தேடி வரும். நம்ம ஒரு நாள் சாதிப்போம் கண்டிப்பாக. ஸோ எல்லோரும் நல்லாயிருப்போம். Bye guys, stay tuned for more videos and talks, tech tips and tricks for Lifelike YouTube channel. Thank you guys.